டைரக்டர் தியாகராஜன் இயக்கத்தில் வந்த அந்தகன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரசாந்த், சிம்ரன், யோகி பாபு, பிரியா ஆனந்த்ன்ட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிரசாந்த் ஒரு பேனோயிஸ்ட், கண்பாறை இல்லைன்னு ஊரை ஏமாத்திட்டு இருக்காரு. அவர் ஒரு நாள் பிரியா ஆனந்த் ஆக்சிடென்ட்டாக மீட் பண்றாங்க. அவங்களோட கஃபேலேயே தினமும் பிரசாந்த் பேனா வாசிக்க அப்பாயின்ட் பண்றாங்க. தனக்கு எல்லாரும் பாவம் பார்க்குறாங்க, நிறைய டிப்ஸும் கிடைக்குது. கண்ணு தெரியாம பேனா வாசிக்கிறேன்னு சொல்லும் போது தான் நிறைய பாராட்டும் கிடைக்குது. பிரசாந்த் தன்னோட பொய்யை கண்டினியூ பண்றாரு. நடிகர் கார்த்தி ஒரு நாள் பிரசாந்த் பேனா வாசிக்கிறத பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி தன்னுடைய ஆனிவர்சரிக்கு தன்னுடைய வீட்டில் வந்து வாசிக்க சொல்றாரு. கார்த்திகோட வைஃப் சிம்ரன் அடுத்த நாள் பிரசாந்த் அந்த வீட்டுக்கு போறாரு. அந்த வீட்டில் ஒரு சம்பவம் நடக்குது. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றது தான் இந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சது. இன்ட்ரோலுக்கு முன்னாடி சிம்ரன் பிரசாந்தோட வீட்டுக்கு வர மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீன்ல பிரசாந்த், சிம்ரன் ரெண்டு பேருமே பெர்ஃபார்மன்ஸை கலக்கியிருப்பாங்க. அங்கங்க வர சின்ன சின்ன பிளாக் காமெடியும் நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. சந்தோஷ் நாராயணோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவா சொல்லலாம். ஆக்சுவலா இந்த படமே ஒரு மியூசிக்கை நம்பி தான் இருக்குது. இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த படத்துல அடுத்தடுத்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட நடக்கிற கிரைம் த்ரில்லர் படமா எடுத்திருக்காங்க. டாப் ஸ்டார் இஸ் பேக்னு கண்டிப்பா சொல்லலாம். ஓவராலா எல்லா டைப் ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய படம் தான் அந்தகன். அடல் கண்டென்ட்லாம் இந்த படத்துல பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஓகே கைஸ், இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.